Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. ரயில் திட்ட பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் இருக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். தமிழக அரசு பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழகத்திற்கான புதிய ரயில் திட்ட பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதில் எந்த சிக்கலோ தாமதமோ இருக்கக்கூடாது. குறிப்பா முக்கிய துறைகளை ஒருங்கிணைத்து ரயில்வே பணிகளுக்கான அந்த நிலம் ஒதுக்கீட்டை விரைந்து முடிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தலையும் வழிகாட்டுதல்களையும் வழங்கியிருக்கிறது. குறிப்பா தமிழகத்திற்கான அந்த புதிய ரயில் திட்டங்களுக்கு 75% வரை இன்னும் நிலம் என்பது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை எனவும் விரைந்து நிலம் ஒதுக்கீடு செய்து தர தெற்கு ரயில்வே தரப்புல குறிப்பிட்டிருந்த நிலையில் இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. தமிழகத்துல 22,808 கோடி ரூபாய் செலவுல 1,700 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9 புதிய ரயில் பாதை, 3 இரட்டை ரயில் திட்டங்கள் உட்பட மொத்தம் 15 புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு ரயில்வே நிதியுதவி செய்து அந்த திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. தமிழகத்துல ரயில்வே திட்டங்களுக்கு மொத்தமாக 4,326 ஹெக்டேர் நிலம் என்பது தேவையாக இருக்கக்கூடிய நிலையில் 3,274 ஹெக்டேர் நிலம் இன்னும் கையகப்படுத்தாத ஒரு சூழல் இருக்கிறது. இதனால மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி, திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, சென்னையிலிருந்து புதுச்சேரி, கடலூர், ஆவடியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, அதேபோல் தஞ்சாவூரிலிருந்து பட்டுக்கோட்டை, ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி உள்ளிட்ட பல்வேறு ரயில் பாதை திட்டங்கள் பல ஆண்டுகளாக தாமதமாக நடைபெற்று வருகிறது. பல பணிகள் இன்னும் முழுமையாக தொடங்காத ஒரு சூழலை தொடர்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தமிழகத்துல 15 முக்கிய ரயில் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசுக்கு முதலமைச்சர் விஜய்க்கும் தெற்கு ரயில்வே தரப்புல கடிதம் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில முக்கிய துறைகளை ஒருங்கிணைத்து நிலம் கையகப்படுத்தி தருவதற்கு தமிழக அரசு தீவிரம் காட்டியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே திட்டங்களுக்கான நிலம் ஒதுக்கீடு தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு தரப்புல பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைசார் அதிகாரிகளை ஒருங்கிணைத்து சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஏதேனும் மாநில அரசு சார்ந்த பணிகள் நடைபெறுகிறதா என்பதை கண்காணித்து அதன் பிறகாக விரைந்து உடனடியாக தேவையான நிலத்தை ஒதுக்கீடு செய்யுமாறு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 75% நிலம் என்பது கையகப்படுத்தாமல் இருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருந்த நிலையில் விரைந்து அதற்கான பணிகளை முன்னெடுக்குமாறு தமிழக அரசு தரப்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.